ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை இருக்குதுங்க. அதாவது ஏப்ரல் மாதத்துலேயும் நம்ம பம்பர் அறுவடை பண்ணுறோங்க இன்னைக்கு. அதை தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு காட்ட போகிறேன். ER கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளனாவலுங்க. இதை பறிச்சுட்டு மேலே போய்க்கலான்ட்டு பறிக்கிறேங்க. பாருங்க, சூப்பராக பழுத்துருக்கு. ஒரு மழை வந்திருந்தா நல்லா பெரிய பெரிய சைஸாக கிடச்சிருக்குங்க பழம். கொஞ்சம் வெயில் ஓவராக காயாதனால பழம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸு கொஞ்சம் சின்னதாகி போச்சுங்க. இங்கே இருக்கு. நான் வந்து இதில் வந்து மாலையில் வந்தேன்னா பறித்து சாப்பிட்டு போயிடுவேங்க. அதை மீறி தாங்க உங்களுக்கு வீடியோக்கு வருது. டெய்லி ஒரு 10 பழம் சாப்பிட்றாங்க. இவ்வளோ பழம் கிடச்சிருக்கு. வாங்க இப்போ இழந்த காயும் இருக்குது, பறிக்கலாம். இழந்த காயும் ஒரு காய் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். இது எப்படி சாமி? இது எப்படி சாமி? இங்கே பாரு, துணையிட்ட இருக்கு. நல்லா பழம் பாருங்க, அப்படியே வெடிச்சு போயிடுச்சு பாருங்க. காய் எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இருக்குதுங்க காய் மரத்தில். வாங்க இப்போ காய்கறியை பறிக்கலாம். வாங்க அடுத்து அவரைக்காய் பறிச்சுக்கலாம். அவரைக்காவும் பாருங்க, நல்லா பூ பாருங்க. ஏப்ரல் மாதத்துலேயும் நம்மளுக்கு வந்து பூ பாருங்க எந்த அளவுக்கு எடுக்குது. பூ கொட்டாத நிற்கிது பாருங்க. அதுக்கு தாங்க அந்த லிக்விட் தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டே வரணுங்க. உங்கள் சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க, லிக்விட் தண்ணினா என்ன அப்படின்னு. இன்னமும் எனக்கு கேள்வி வந்துட்டு தாங்க இருக்குது. அது எத்தனை நாளைக்கு ஊற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க. உங்களுக்கு வேண்டி தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவில் ஒரு சேனலில் நான் லிக்விட் தண்ணி எப்படி ஊற்றுறேன்றதையும் உங்களுக்கு போட்டுட்டு தாங்க வரேன். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா அது தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை வந்து நான் தனியாக கொடுக்குறேங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ER கார்டனில் வருங்க அந்த வீடியோ. ஏன்னா அறுவடை காட்டுறதுலேயே உங்களுக்கு லிக்விட் தண்ணி ஊற்றுறதையும் போட்டோம்னா சரியாக வியூஸ் போகிறது இல்லைங்க. அதுக்கு வேண்டி நான் இன்னொரு சேனலில் போடுறேங்க, பாருங்கள். இங்கே இருக்கு காய். பார்த்தீங்கன்னா இடையில தாங்க வந்து பறிச்சுட்டு போயிட்டேன். இப்போ வந்து பிஞ்சாக இருக்குதுன்னு 1, 2 விட்டுட்டு போயிருந்தேங்க. அதை மட்டும்தான் இப்போ பறிக்கிறேன். வாங்க அடுத்த காய் பறிக்கலாம். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காங்க, பச்சை வெண்டைங்க பாருங்கள். சிகப்பு வெண்டையும் பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள் வளருது பாருங்கள். சூப்பராக 10 பேக் ரெடி ஆயிடுச்சுங்க வெண்டைக்காய் செடி. நல்லா இலா வெண்டைக்காங்க. ஒரு பேக்கில் 2 செடி வச்சுருக்குறேங்க. 2 செடியுமே அழகாக பாருங்கள் காய் கொடுக்குது. நம்ம எந்த அளவுக்கு சத்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காய் வைக்குங்க. அதாவது ஒரு செடி வைக்கிறோமா 2 செடி வைக்கிறோமான்றதெல்லாம் கணக்கு இல்லைங்க. சத்து எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதாங்க கணக்கு. அது எவ்வளோ பெரிய பாட்டு கொடுக்குறோன்றது கூட முக்கியம் இல்லைங்க. நம்ம சத்து கொடுக்குறது தாங்க முக்கியம். நாங்கள் இங்கே ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி செடியும் ஒரு வெண்டை செடியும் வச்சு விட்டுக்கிறேங்க. அதாவது இடம் கிடைக்கிற இடத்துல நான் நாற்று பிடிங்கி நட்டுருவோங்க. உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். பீக்கங்காய் விதை நட்டுருக்கேன். அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா பச்சை புடல் நட்டுருக்கேன். அந்த மாதிரி மறுபடியுமே விதை நட்டுருக்குறேங்க. ஏன்னா பீக்கங்காய் வந்து இப்போ வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் கொடுத்துட்டு வருதுங்க. இப்போ நம்ம ஒரு இளம்பிட்டு போட்டு வச்சோம்னா தொடர்ந்து காய் கிடைக்குங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாம் வெண்டைக்காய். இங்கே ஒன்று இருக்கு. இருங்க, இங்கே ஒன்று இருக்கு. முட்டை முச்சிரும். கொண்டா பறிச்சோம்னாவே ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் கிடச்சிருதுங்க. ஏற்கனவே பறிச்சது ஃப்ரிட்ஜில் இருக்குதுங்க. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் 2த்தையும் சேர்த்து பொரியல் பண்ணிவிடுவோங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரிங்க. அதாவது பால் வெள்ளரின்னு சொல்லலாம், பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் உண்டு. பாருங்க என்ன அழகாக தொங்குது பாருங்க. இது கொஞ்சம் ஊருக்கு அந்த பக்கம் இதை பறிச்சுக்கலாம்.
இதுவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளரி தாங்க. ஒரு பேக்கில் 2 செடி போட்டு விட்டுருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேங்க. பாருங்க என்ன அழகா ரிங்கு மாரி இருக்குது பாருங்க. அழகா இருக்குது பாருங்க. நல்லா வெள்ளரிக்காங்க. இன்னொரு காய் இருக்குதுங்க. பாருங்க பிஞ்சு பாருங்க. இன்னும் வச்சுட்டு போகுது பாருங்க. அதனால தான் இத பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க. இலை எது, காய் எதுன்னு தெரியல. அந்த கலர்ல ஒரே மாதிரி இருக்குது எல்லாம். நல்ல பெரிய காய். பெரிய வெள்ளரிக்காய். பாருங்க. சூப்பரான 2 வெள்ளரிக்காங்க. இந்த வெயில்லயும் நம்மளால அழகா வெள்ளரிக்காய் அறுவடை பண்ண முடியுது பாருங்க. கொடி பாருங்க என்ன அழகா போயிட்டு இருக்குது பாருங்க. இது மேல தூக்கி கட்டினோம்னாங்க நிக்க மாட்டேன்து. நாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, சொரக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். சொரக்காய் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க. சொரக்காய் வந்து குடுத்துட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணுங்க. பாலினேஷன் மட்டும் பண்ணி விட்டோம்னா போதுங்க. காய் நல்லா ஆயிடுதுங்க. சூப்பரான காய் பாருங்க. பூச்சி கடிக்காத காய் பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. இந்த முறை சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அழகுங்க. நல்லா வெயிட்டுங்க. அதாவது நம்ம வந்து பொ அது மொட்டு வைக்குதா, பெண் பூ வருதான்னு பார்க்கணுங்க. பார்த்துட்டு நம்ம பாலினேஷன் பண்ணி விடணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் சுரக்காயெல்லாம் அந்த வெயில்ல கொஞ்சம் டஃப் குடுக்குங்க. சுரக்காயா இருக்கட்டும், பீக்கங்கா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் இப்ப பண்ணி விட்டா தாங்க காயே ஆகுது. வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொத்து பிருக்குன்னு காட்டுறேன். பாருங்க காய். இதுக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் பண்ணி விட்டேங்க. கொத்து பிருக்குன்னு நம்மளுடைய மாடி தோட்டத்தில ஒரு புதிய ரகங்க. பாருங்க. நேத்து வந்து பாலினேஷன் பண்ணி விட்டேங்க. அந்த மாரி தொடர்ந்து பாருங்க காய். நம்ம பாலினேஷன் கரெக்ட்டா பார்த்து, பார்த்து பண்ணி விட்டோம்னா, அழகா வந்து காய் ஆயிடுதுங்க. காய் ஆவல அப்படின்றதுக்கெல்லாம் என்கிட்ட பேச்சுக்கு இடமே இல்லைங்க. வாங்க அடுத்தது வந்து பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா பாலினேஷன் பண்ணி விட, விட நல்லா காய் வந்துடுதுங்க. நெறைய காய்ங்க பீக்கங்கா. பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்க. ஆனா வந்து பாலினேஷன் பண்ணி விடணுங்க. அப்பதான் காய் ஆகுதுங்க. வாங்க அடுத்து இங்க ஒண்ணு படுக்க வச்சிருக்கிறேன். சூப்பரான காய் பாருங்க. இங்க ஒண்ணு இருக்குது. அந்த பக்கம் 2 இருக்குது நடை. சூப்பரா தொங்கிட்டு பாருங்க. பீக்கங்காய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் பண்ணி விட்டா அழகா காய் ஆயிடுதுங்க. நான் மேல எதுனா படுத்துங்குதான்னு பார்க்குறேங்க. இங்க ஒண்ணு படுத்துங்குது பாருங்க. நான் கீழ வெயிட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு, மேல திருப்பி படுக்க வச்சு விட்டுருவோங்க. சூப்பரான காய் பாருங்க. அந்த பக்கம் 2 தொங்குது நட. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு தொங்குது. நல்லா லிக்விட் தண்ணி மட்டும் குடுத்துட்டு வந்தோம்னா, சூப்பரா காய் வந்து அறுவடை பண்ணலாங்க. ஒரு மழை வந்திருந்தா காயெல்லாம் நல்லா பெருசா ஊறியிருக்குங்க. வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காய் கொஞ்சம் சின்னதா போச்சுங்க. இன்னும் அந்தாண்ட ஒண்ணு தொங்குது நட. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு தொங்கி நிக்குது பாருங்க. சூப்பரான பிங்காங்க. அதனால தான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, வெயிலுன்னு கூட பார்க்காத மறுபடியுமே நான் வந்து விதை போட்டு விட்டுருக்குறேங்க. பேக் ரெடி பண்ணி நான் மறுபடியும் உங்களுக்கு எல்நாத்து நான் போட்டு விடுவேங்க. அந்த மாரி நம்ப பேக்க வந்து சும்மா இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு தாங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளால வந்து மாடியில தொடர்ந்து காய் பறிக்க முடியுங்க. இங்க பாருங்க. அவரைக்கொடி பார்த்தீங்கன்னா, இன்னுமே பாருங்க பூ எடுக்குது பாருங்க. பாருங்க. பூ பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா, இன்னுமே குடுக்குதுங்க. இந்த கொடி என்ன பண்றதுன்னே இப்ப எனக்கு தெரியலைங்க. அதாவது வச்சுக்கலாமா? இல்ல எடுத்துறலாமான்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறேங்க நானு. சரி இந்த 1 மாசம் இருக்கட்டும். அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேங்க. சிறகாவரையா இருக்கட்டும், கொடியாவரையா இருக்கட்டும், இன்னுமே வந்து பாருங்க இந்த இடத்துலலாம் பாருங்க பூவு. இங்க பாருங்க. பூ இன்னமும் பூ எடுக்குதுங்க. நாங்க அடுத்தது கடுகு கீரைய பறிச்சுக்கலாம். அத
கடுக்கீரை பார்த்தீங்கன்னா பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு தான் சரி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. முடிஞ்சா அந்த கடுகு கீரையை நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ரெசிபி வீடியோ போடுறேங்க, பாருங்க. அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னே உங்களுக்கு தெரியுங்க. அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்வி மட்டும்தாங்க கேட்க முடியும். ஏன்னா நம்ம கேள்விக்கு பதில் சொல்லிடலாங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு அது விஷயமே தெரியுங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்ம கண்ல பார்க்கும்போது தான் அத நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு இது கிடைக்குங்க. நம்ப என்னதான் நம்ம வந்து கேள்வி ஞானத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கினாலுமே, கண்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா நம்மளால வந்து அத கத்துக்க முடியுங்க. அதுக்கு வேண்டி தான் வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் என்னென்ன பண்றேன்றது உங்களுக்கு தொடர்ந்து ஷார்ட்ஸோ, இல்ல வீடியோவோ ஏதோ ஒண்ணு போடுவேங்க. நீங்க வந்து ஷார்ட்ஸையும் பாருங்க. 1 செகண்ட் தானங்க. அதனால பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நான் டைம் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாரி தாங்க நான் வீடியோஸோ, ஷார்ட்ஸோ போடுறேன். அதனால தொடர்ந்து சேனல சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் குடுங்க. பாருங்க. கடற்கீரை எவ்வளோ கீரை பாருங்க. நல்லா ஒரு பெரிய கத்தைங்க. அருமையான கீரைங்க. வேர வந்து இதிலயே கட் பண்ணி விட்டுறலாங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கிறேன் பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக் பார்க்கலாங்க. அதிலயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன். தெரியும் உங்களுக்கு. நெறைய புது வெரைட்டி இருக்குதுங்க. நம்ம மண்ண வந்து இது ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த வேர் அப்படியே நம்மளுக்கு வந்து உரமா ஆயிக்குங்க. எப்படியுமே நம்ம வந்து காய்கறி செடிகள வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அத மறுபடியும் ரீயூஸ் பண்ணணுங்க. 1 வாரம் காய போட்டீங்கன்னா போதுங்க. அழகா மக்கிடுங்க. நல்லா தண்டு பாருங்க. சூப்பரா வந்து கட் பண்ணிக்கணுங்க. வாங்க மல்பரி பழம் 4 இருக்கு. பறிச்சுக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு வந்து பழங்களும் இருக்குதுங்க அதோட. வெள்ளநாவலு, அத்திப்பழமும் ஒண்ணு இருக்குதுங்க. அதுவும் பறிக்கணும். நல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்துங்க. டெய்லி குருவி பாதி, நான் பாதி சாப்பிட்டுறேங்க. வாங்க அடுத்து பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். பாலக்கீரையும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போட்டுட்டே தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளம்பியாச்சும் இருக்குதுங்க. அறுவடை பண்ற ஸ்டேஜ்லயுமே இன்னொரு பேக்கும் இருக்குதுங்க. நான் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு பேக் அறுவடை பண்ணிக்கலான்ட்டு நான் விட்டுருக்குறேங்க. வெயில் ஓவரா காயறதுனால, அப்படியே கீரையெல்லாம் வாடியே போயிடும் போல இருக்குதுங்க. அதான் பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க. கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 3 டைம் கலந்துக்குங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் அப்பதாங்க சமாளிக்க முடியும். குழந்தைங்களுக்கும் நீங்க டிஃப்ரெண்ட்டா சமைச்சு குடுக்கலாங்க. இந்த மாரி சமைச்சு குடுக்கும்போது அவங்க சாப்ட்டுருவாங்க. நல்லா செருக்குக்குங்க கீரை. எனக்கு பாலக்கீரைனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் என்னுடைய மாடி தோட்டத்தில தொடர்ந்து இத போட்டுட்டே வருவேங்க. இதில நெறைய டிஷ் செய்யலாம். நல்லாருக்குங்க டேஸ்ட்டு. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு சிக்கனோட செய்றது தாங்க ரொம்ப பிடிக்கும். பாருங்க, எவ்வளோ கீரை கிடைச்சிருக்குதுன்னு காட்டுறேன். நல்லா ஒரு பெரிய கத்திங்க. அந்த தட்டில வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, குண்டு வெள்ளரிங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில குண்டு வெள்ளரி இருக்குது பாருங்க. காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடி பாருங்க என்ன சூப்பரா வளர்ந்து வருது. வாங்க கத்திரிக்காய் 4 பறிச்சுக்கலாம்.
பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். நல்லா இலசுங்க, சூப்பராக அப்படியே பிஞ்சாட்டு இருக்குதுங்க. பாருங்க, கத்திரிக்காய் வந்து விதைக்கு விட்டது வளர்த்துருச்சுங்க. ஊதா நில கத்திரிங்க நல்லா பழுத்து போச்சுப்பா. இங்கே 2 காய் இருக்கு. இந்த வெயிலுக்கு எல்லாம் குண்டு குண்டாக ஆகுறத தவிர நீளமாக ஆக மாட்டேங்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கே ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கே ஆயிடுச்சுங்க. எல்லாம் முத்திக்குச்சுங்க. கொஞ்சம் விட்டோம்னா கூட முத்திடுதுங்க. இல்லை ஒரு 10 காய்க்கு விதைக்க மாட்டேங்குச்சுங்க. வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கத்திரி, டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. உங்க கலரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குங்க. பாருங்க, நல்லா இலசில் பார்த்தீங்கன்னா நல்லா வித்தியாசமா இருக்கு கலர். டபுள் கலர் இது, பச்சையும் பர்பிளும் கலந்த மாதிரி வருங்க. பாருங்க என்ன அழகா இருக்கு. இளம் செடியுமே வந்து இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இளஞ்செடி தாங்க. இதுவும் பாருங்க என்ன அழகா இருக்குது. பாருங்க குட்டியா குட்டியா ரகமே இவ்வளோதாங்க. பாருங்க சூப்பரான கத்திரிக்காய். இப்போ விதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு 2 கத்திரி நாற்று ஃப்ரீயாக கொடுத்துட்டு வரேங்க. வேணுன்றவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு நாற்று வேணாம், வேறு ஏதாவது எங்களுக்கு 2 விதை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலுமே நான் கொடுப்பேங்க. இந்த பக்கம் இதுவும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தாங்க வருது. இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்க. எல்லாம் வெரைட்டி தாங்க கத்திரிக்காய். அங்கே அடுத்து அத்திப்பழம் பறிக்கலாம். கத்திரிக்காய் கொண்டு வச்சு இது அறுவடை பண்ணிக்கலாம். விதைக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. மைசூர் பச்சை வரி பச்சை வால் கத்திரிங்க சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் அறுவடை இருக்கக்கூடாதுன்றது தாங்க அந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணது. வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பழுத்து போயிருக்கு. இங்கே ஒன்று சூப்பரான பழங்க. இது சேலம் முள்ளு கத்திரிக்காய் ஒன்று பழுத்து போயிருக்குது. பறிச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிக்விட் தண்ணி மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. நல்லா வந்து நல்லா பழுத்துருச்சு. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பழுத்துருச்சு. அருமையான விதைங்க. அப்படியே கண்ணங்கரையேன்னு வந்தது எல்லோ கலரில் மாறிக்கிச்சு பாருங்க. சூப்பரான விதைங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்க கத்திரிக்காய் பாருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகை கத்திரிக்காய் விதைக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. பாருங்க பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹைலைட்டான அறுவடைன்னே சொல்லலாங்க. பீக்கங்காவை நல்லா பெரிய அறுவடைங்க இன்னைக்கு. ஒரு தட்டு நிறைய பீக்கங்காங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தட்டு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு 3 கிலோவுக்கு மேலே தாங்க வரும். ஒரு நாளைக்கே நம்ம இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கிறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பிஞ்சு வெள்ளரிங்க, ஒரு சொரக்காய். இதுலையுமே பார்த்தீங்கன்னா 6 வகை கத்திரி ரகம் வந்து உங்களுக்கு வந்து அறுவடை காமிச்சிருக்காங்க. அதாவது இத்தனை ரகம் என்னுடைய செடியில் இன்னும் காய் வைக்குதுங்க. புதிய ரகமும் இருக்குது, பழைய ரகமும் செடி இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ரகங்க, பழைய வகை. இதெல்லாம் புதுசுங்க. இது 2ம் புதிய வகை. கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பப்போ நான் அறுவடை பண்ணிடுறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா காய் கம்மியாக கிடைக்குதுங்க. இல்லைன்னா நிறைய கத்திரிக்காய் தாங்க அறுவடை பண்ணுவேன். இப்போ வந்து இடையில தாங்க வந்து அறுவடை பண்ணிட்டேன். 2 நாள் தாங்க ஆச்சு. அதனால தான் கத்திரிக்காய் கம்மியாக இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பாருங்க. பாலக்கீரையும் கடுக்கீரை பாருங்க. அதுக்குள்ளே வெயிலுக்கு அப்படியே தோண்டு போச்சு பாருங்க. இதுவும் பாலக்கீரையும் கடுகுக்கீரையும் ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. நல்லா இது ஒரு பெரிய தட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய், வெண்டைக்காய், 2 அத்திப்பழம், வெள்ளை நாவல், ஒரு இலந்தக்காய். இது ஒரு சூப்பரான பம்பர் அறுவடை தாங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.